உணவு இன்றியமையாதது என்பதை அறிந்த தேவன் நம்மை போஷித்து எவ்வளவு நன்மையாய் நடத்துகிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்போம். யோவேல் 2:26 நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதியுங்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார். சாப்பிட்றதுக்கு முன்பதாக புலம்பாதீங்க. சாப்பாடு கிடைச்சுமே அதை சந்தோஷமா சாப்பிடாம புலம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு சோத்திரம் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்ததற்காக சோத்திரம் சொல்லி சாப்பிடுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க சோத்திரம் சொல்ல சொல்ல ஆகாரம் குறையாமல் அதிசயங்களை காண பண்ணுகிறவர் உங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பார். அதனால சாப்பிட்றதுக்கு முன்பதாக திருப்தி அடைவதற்கு முன்பதாகவே கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணீங்கன்னா கர்த்தர் திருப்தியான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். நீங்கள் கர்த்தரை அவருடைய அதிசயங்களை பார்த்து நீங்கள் துதித்து அவரை மகிமைப்படுத்துவீர்கள்.